நண்பர்களே வணக்கம். நான் சென்னை மாதவரம் பகுதியில் வசிக்கும் நபர். எனது பெயர் கோபாலகிருஷ்ணன். எனக்கு கடந்த 2019ஆம் ஆண்டு கண்களில் சிறு பார்வை பார்க்கும் திறன் கோளாறு ஏற்பட்டது. அப்போது எனது குடும்ப நண்பரான சென்னை பெரம்பூர் பகுதியை சேர்ந்த ஒரு கண் மருத்துவரை அணுகி அவரிடம் நான் சிகிச்சை பெறுவதற்காக சென்றேன். அப்பொழுது இந்த சிகிச்சையின் போது அவர் எனக்கு பல பரிசோதனைகளை செய்து பிறகு வெளியிடங்களுக்கு சில பரிசோதனைக்காக அனுப்பி என்னை பரிசோதித்து கடைசியாக எனது ரிசல்ட்டின் பார்த்தபோது அவர் கண்களில் எந்த விதமான கோளாறும் இல்லை, உங்கள் மூளை பகுதிக்கு செல்லக்கூடிய பகுதியில் சிறு கோளாறு இருப்பதாகவும் அதற்காக சென்னை எழும்பூரில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்திருந்தார். அப்போது அங்கு சிகிச்சை பெற்று ஒரு 15 நாட்கள் நான் சிகிச்சையின் போது பல இடங்களுக்கு மேலும் சில சோதனைகளை செய்து எனக்கு மீண்டும் சென்னை எழும்பூரில் உள்ள தனியார் கண் மருத்துவமனையில் எனக்கு சில பயிற்சிகள் அனுப்பி அதையும் செய்து பார்த்தார். அப்போதும் எனது பார்க்கும் திறனில் சிறிதளவு மாற்றம் ஏற்பட்டது. பிறகு லாக்டவுன் வந்த காரணத்தினால் நான் வீட்டில் அமர்ந்திருந்த போது வெளியே செல்ல முடியாத காரணத்தினால் எனது நண்பர்களிடம் நான் விசாரித்த போது அவர்கள் சில நண்பர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஏன் அக்குபஞ்சர் என்ற முறையில் போகக்கூடாது என்று எனக்கு அறிவுரை கூறினர். அப்பொழுது நான் அவர் சொன்ன ஒரு நபரிடம் நான் சொல்வதற்காக சென்னை கொடுங்கியூர் பகுதியில் உள்ள சீதாராமன் நகர் 7வது தெருவில் அமைந்துள்ள திரு வெங்கட்ராஜு அவர்களிடம் நான் சிகிச்சைக்காக சென்றேன். அப்பொழுது அந்த சிகிச்சை செல்லும்போது நான் முதல் 2-3 நாட்கள் நான் சிகிச்சை பெற்று கொண்டிருந்த பொழுது அவர் எனக்கு அளித்துள்ள மருந்து மாத்திரைகள் மற்றும் கண் பார்க்கும் கண்ணாடிகள் ஆகியவை அனைத்தையும் தங்களால் விட்டுவிட்டு தாங்கள் மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துக்கொள்ள முடியுமா என கேட்டார். அப்போது நானும் சரி என்று சொன்னேன். இந்த விடுமுறை இந்த லாக்டவுன் என்ற காரணத்தில் நான் விடாமல் 60 நாட்கள் சரியாக 6 மணி என்ற அளவில் அவரிடம் சென்று நான் சிகிச்சை பெற்றேன். அவர் சோஷியல் சர்வீஸ் என்ற முறையில் தான் எல்லோருக்கும் செய்து கொண்டிருக்கிறார். அந்த முறையில் எனக்கும் செய்து கொண்டிருந்த போது எனக்கு கண்களில் நல்ல ஒரு பார்க்கும் திறன் ஏற்பட்டது. அதனால் எனக்கு அந்த இதிலிருந்து என் இடது கண்ணாடியானது